ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அவரைக்காய். இது வந்து நல்ல மாடி தோட்டம் போட்டிருக்கோம். மாடி தோட்டத்தில் போட்டு பிடுங்கினது இது அவரைக்காய். அவரைக்காய் வந்து பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. இது மாடியில் தான் போட்டிருந்தது. இப்போ தான் சின்ன தோட்டம் மாதிரி போட்டுறோம் மாடியில். நல்லா வந்து இப்போ போட்டு பிடுங்கினது இதுதான் மாடியில். இப்போ தான் பிடுங்கியிருக்கோம். காய் இந்த பாருங்க, இதான் பிஞ்சு. உங்களுக்கு காமிக்கிறக்காண்டியே பிடுங்கினது இதுதான் பிஞ்சு. இது கொஞ்சம் முத்துனதை மாணிக்கிருக்கும். இந்த இது அதை காட்டிலும் கொஞ்சம் பிஞ்சானது இந்த இது. ஏன் அவரைக்காய் இது வந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் வந்து பெருசாக வளர்ந்துருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ரோட்டில் இந்த அவரை மாணிக்கே தான் தொங்கும். அந்த இது நினச்சிடாதீங்க. இது அவரைக்காய் தான். இது ஒரு வகையான அவரைக்காய். பாருங்கள் நல்லா இருக்கா அந்த அவரைக்காய். இது வந்து பருப்பு போட்டு தான் நல்லா கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது அவரைக்காய் வாங்கி சாப்பிடுங்க. நல்ல உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லதாக வச்சு சாப்பிடுங்க. இல்லை வரியாக இருக்க மாதிரி இருக்கா. நல்லா இது பூரா வரி தான் உள்ள அவரைக்காயோட இது போட்டு நல்லா இப்போ தான் போட்டு பழகிறோம்னு நினைக்காதீங்க. இதில் வந்து நீங்களும் மாடியில் போடலாம். இதுக்கு என்ன தேவை, ஒரே ஒரு நல்லா நல்லா செம்மண் அள்ளிக்கிடணும். செம்மண், கொஞ்சோன்னு சாணி உரம் இதில் போட்டு நல்லா கொஞ்சம் மண்ணில் போட்டு நல்லா மக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் விதையை வாங்கிட்டு வந்து போட்டோம்னா நல்லா முளைச்சி அதுவாக நல்லா வந்துடும். ஒன்றும் இது மாடியில் வந்து ஒரு விஷயமே இல்லை. காலைல எழுந்திரிச்சி எக்ஸசைஸ் செய்கிற மணிக்கு கொஞ்சம் போய் மாடியில் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லா வீட்டுகளுக்கு தேவையான அளவுக்கு காய்கறி கிடைக்கும். கத்திரிக்காயும் இருக்குது, வெண்டைக்காவும் போட்டிருக்கோம். ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறோம், பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம மாடி தோட்டம் காய்கறிகள். கொஞ்சோன்னு சாணி உரம் இதில் போட்டு நல்லா கொஞ்சம் மண்ணில் போட்டு நல்லா மக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் விதையை வாங்கிட்டு வந்து போட்டோம்னா நல்லா முளைச்சி அதுவாக நல்லா வந்துடும். ஒன்றும் இது மாடியில் வந்து ஒரு விஷயமே இல்லை. காலைல எழுந்திரிச்சி எக்ஸசைஸ் செய்கிற மணிக்கு கொஞ்சம் போய் மாடியில் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லா வீட்டுகளுக்கு தேவையான அளவுக்கு காய்கறி கிடைக்கும். கத்திரிக்காயும் இருக்குது, வெண்டைக்காவும் போட்டிருக்கோம். ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறோம், பாருங்கள் எப்படி இருக்குது.